கனமழையின் காரணமாக தூத்துக்குடி துறைமுகம் பகுதியில் வாடகை வாகனங்கள் நிறுத்துமிடம் இடத்தில் ஏராளமான லாரிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்து நமது செய்தியாளர் இசக்கி ராஜாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். இசக்கி ராஜா, அதி கனமழையால் தூத்துக்குடி துறைமுகம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட லாரிகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. அதை மீட்கும் பணி எப்பொழுது நடைபெறும்? அதில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? முழுமையான விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சூர்யா. அதாவது நேற்று முதல் பெய்து வரும் இந்த அதி கனமழையின் காரணமாக தூத்துக்குடியே தனி தீவாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா தேசிய நெடுஞ்சாலைகள் முழுமையாக காற்றாற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சியை நாம் காலை முதலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற வளாகம், இந்திய உணவுக் கழகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் பலவும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் அமைந்துள்ளன. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அனைத்து போக்குவரத்துமே முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து வெளியே செல்வதற்கும் உள்ளே செல்வதற்கும் முடியாத சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. இதே நிலையில இந்த தேசிய நெடுஞ்சாலை அதாவது குறிப்பாக நம்ம அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அங்கிருந்து பிரியக்கூடிய சாலை தான் திருநெல்வேலி மற்றும் மதுரை செல்லக்கூடிய சாலைகள். அதில் ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்துச்சு. தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஒரு நாளொன்றுக்கு பல 100 லாரிகள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது போக கண்டெய்னர் போன்ற சரக்கு பெட்டகங்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கும் இங்கு அதிக லாரிகள் வருவதும் இறக்கி விட்டு செல்வதுமாக தொழில் மிகவும் ஒரு நாளொன்றுக்கு பல 100,000 லாரி வந்துட்டு போகக்கூடிய இடம் தூத்துக்குடி துறைமுகம். இந்த துறைமுகத்துக்கு வரக்கூடிய லாரிகளை நிறுத்துவதற்கு முனையம் அமைக்கப்பட்டுள்ளது துறைமுகம் சார்பாக. இப்ப அந்த சாலையில தேசிய நெடுஞ்சாலை அருகில் லாரி முனையம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு இந்த சரக்குப்பட்ட லாரி முனையத்துல தற்போது காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால இது உள்ள நிறுத்தப்பட்டு, அதான் நேற்று சரக்குகள் ஏற்றி செல்வதற்காக வந்த லாரிகள் 20க்கும் மேற்பட்ட லாரிகள் உள்ள இருக்கு. இங்க கேண்டீன் உள்ளிட்ட வசதிகள் இருந்தாலும் கூட தற்பொழுது மழை காரணமாக இங்க யாருமே கடையை திறக்கல. கேண்டீன் வசதியா இருக்கு. இந்த தூத்துக்குடி முழுவதுமே எந்த கடைகளும் திறக்கப்படவில்லை. வணிக வளாகங்கள் யாருமே திறந்து செயல்படுத்தப்படல. இந்த நிலைமையில இந்த இடத்துல இருக்கிற 20 லாரிகள் 20க்கும் மேற்பட்ட லாரிகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள், அதாவது டிரைவர் கிளீனர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க உள்ள லாரியில தான் தங்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்க வெளியிலயும் வர முடியாது. ஏன்னா வெள்ளம் கடுமையா காட்டாற்று வெள்ளம் போகுது. இவங்களை மீட்கணும்னா முதல்ல இந்த வெள்ள நீர் வழிந்தால் மட்டுமே யாரும் உள்ள போயிட்டு மீட்க முடியும். அதனால இப்போதைக்கு அவங்களை மீட்கிறதுக்கான வாய்ப்புகளும் தற்போது குறைவாக உள்ளது. இப்பதான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமா மழை கொஞ்சமா நின்றது. இப்ப மீண்டும் மேகக்கூட்டம் அதிகமாகி மழை பெய்வதற்கான அறிகுறி தென்படுகிறது. இந்த மழை நின்று இந்த தண்ணி வடிஞ்சாதான் இவங்க வெளியில கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தது. இப்போ வெள்ளத்திற்கு சிக்கி இருக்கிற மக்களை மீட்பதற்கும் அவர்களை தங்க வைப்பதற்கும் உணவு வழங்குவதற்கு உள்ளிட்ட பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. அது போக மாவட்டத்தில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன், அது மட்டும் இல்லாமல் MP கனிமொழி உள்ளிட்டவர்களும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளை சென்று நேரில் ஆய்வு செய்து அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக தொடர் முயற்சி பணியினையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூர்யா, கனமழை காரணமாக தூத்துக்குடி துறைமுகம் பகுதியில் வாடகை வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் ஏராளமான லாரிகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி இசக்கி ராஜா.